அனைவருக்கும் வணக்கம். தமிழின தாயகத்தினுடைய உணர்வெழுச்சியுடன் கூடிய மாதமாக இந்த மே மாதம் அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே மே மாதம் 12ஆம் தேதி தொடக்கம் 18ஆம் தேதி வரையான காலப்பகுதியினை தமிழினத்தின் வலி சுமந்த மாதமாக, முள்ளிவாய்க்கால் பேரவல நினைவு வாரமாக தமிழர் தாயகமெங்கும் புலம்பெயர் தேசமெங்கும் கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்ற ஒரு உணர்ச்சி பூர்வமான வாரமாகவும், ஆன்மார்த்த இடங்களுக்குரிய வாரமாகவும் அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மாதத்திலே அல்லது இந்த வாரத்திலே, மாதத்தின் கூடிய வாரத்திலே தாயகமெங்கும் எங்களுடைய உணர்வினையும் வலியையும் நினைவு கூர்ந்து எமது எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் பேரனர்த்தத்தினூடாக பட்டினிச்சாவினையும் எமது உரிமைகளையும் உடைமைகளையும் உயிர்களையும் இழந்த வலியினை எடுத்துரைக்கும் விதமாக வருடந்தோறும் இந்த முள்ளிவாய்க்கால் அவல நினைவு வாரம் கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே தமிழ் பேசும் மக்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இனத்தினுடைய உணர்வினோடும் இந்த எழுச்சியினோடும் நாங்கள் மனதார ஒருமித்து பயணிக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த வாரத்திலே தாயகமெங்கும் சில இடங்களில் களியாட்ட நிகழ்வுகள், வேறு விதமான நினைவு தினங்கள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் போன்ற வேறு விதமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் புறக்கணித்து இந்த உணர்வெழுச்சியுடன் கூடிய இந்த அவல நினைவு வாரத்தினை நாங்கள் எல்லோருமே கடைப்பிடிக்க வேண்டும், உணர்வெழுச்சியுடன் கடைப்பிடிக்க வேண்டும். அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இந்த வேளையிலே கேட்டு நிற்கின்றோம். உண்மையிலேயே எங்களுடைய உணர்வும் உரிமையும் என்றும் இன்றியமையாதது. காலத்தினாலும் அதனை அழிக்க முடியாது. நாங்கள் இவ்வளவு தூரம் இந்த பேரவல பட்டினிச்சாவிலிருந்தும் பேரவல உயிர் தியாகங்களின் பின்பும் நாங்கள் எழுந்து நிற்கின்றோம் என்றால் அது இறைவனுடைய கிருபையும் எங்களுடைய கர்மாவினுடைய செயற்பாடும். எங்களுடைய இந்த தாயகமெங்கும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு மட்டுமல்ல, அதற்கு முன்னரும் இந்த தாயகத்திலே தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்த ஆன்மாக்களினுடைய இந்த வலியும் துயரமும் எங்களிடத்தே நின்று இந்த ஆன்மாவினுடைய செயற்பாடு தான் எங்களை இன்றைக்கும் கர்மாவினுடைய வினை பொருட்டு எங்களை இயக்குகின்றது. அந்த வகையிலே நாங்கள் ஒவ்வொருவரையும் இதை ஆன்மார்த்தமாக கடைப்பிடிக்க வேண்டும். அதற்கு எல்லோரும் கடப்பாடுடையவர்களாக, தார்மீக பொறுப்புடையவர்களாக இருக்கின்றோம். அதற்கு எல்லோரிடமும் மாணவர் அமைப்புகள், மத தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள், உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள், வர்த்தக பிரமுகர்கள், இன்னும் ஊடக நண்பர்கள் எல்லோருமாக இந்த உணர்வோடு ஒன்றித்து பயணிக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே தாயக செயலணி மூலமாகவும், மதகுருமார்கள் சார்பாகவும், ஏனைய பிரமுகர்கள் சார்பாகவும் மிகவும் தயவாக கேட்டு நிற்கின்றோம். உண்மையிலேயே இந்த வாரத்திலே நாங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு இந்த வாரத்தினை எடுத்து சொல்வதன் மூலம் எங்களுடைய அவலங்கள் வரலாறாக அந்த இனிவரும் காலங்களில் இருக்கின்ற எதிர்கால சந்ததியினருக்கு எடுத்துரைக்க முடியும் என்பதையும் இந்த வேளையிலே நாங்கள் தார்மீக பொறுப்புடையவர்களாக இருக்கின்றோம் என்பதையும் இவ்வேளையிலே தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். தொடர்ந்து இங்கே தாயக செயலணி மூலமாக ஒரு ஊடக அறிக்கை ஒன்று நாங்கள் பிரஸ்தாபிக்கின்றோம். இதனை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய எழுச்சிகளையும் இந்த வாரத்திலே கடைப்பிடித்து அந்த உயிர் சுமந்த அல்லது பட்டினிச்சாவை எதிர்கொண்ட எங்களுடைய உறவுகளினுடைய அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிப்போம் என்று இந்த வேளையிலே கேட்டுக்கொள்ளுகின்றேன். தொடர்ந்து இங்கே தாயக செயலணி மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த ஊடக அறிக்கையை இப்போது நான் வாசித்து கொள்கின்றேன். தாயக செயலணி தமிழினத்தின் வலி சுமந்த மாதத்தின் முள்ளிவாய்க்கால் பேரவல நினைவு வாரம் கடைப்பிடிப்பு.
ஊடக அறிக்கை 14/5/2026 இன்றைய தினம் ஈழத் தமிழினத்தின் இனப்படுகொலை நாளாகிய மே 18 முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 17ஆம் ஆண்டு நினைவேந்தலை கடைப்பிடிக்கும் முகமாக 2009 இறுதி யுத்தத்தின் போது எமது தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்பட்டு இனப்படுகொலை நடாத்தப்பட்டதின் நினைவாகவும் அக்காலப்பகுதியில் எமது மக்கள் பட்ட வேதனைகளை உணர்த்தும் விதமாகவும் தற்கால இளைய சமுதாயத்தினருக்கு எமது மக்கள் பட்ட துன்பதுயரங்களை கடத்தும் நோக்குடனும் எமது மக்கள் இறுதி யுத்தக்களத்தில் தங்களை பட்டினிச்சாவிலிருந்து தற்காத்து கொள்ள அருந்திய உப்பில்லா கஞ்சியினை நினைவூட்டும் விதமாகவும் அக்கஞ்சியினை வடக்கு கிழக்கு தாயக மக்கள் அனைவரும் பருகி மக்களின் துயரில் ஒன்றுகலக்கும் உணர்வெழுச்சியுடன் கூடிய முள்ளிவாய்க்கால் கஞ்சிவாரம் 12/5/2026 தொடக்கம் 18/5/2026 வரையான தாயக செயலணியின் செயற்பாட்டில் வடக்கு கிழக்கு தாயகப் பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தமிழர் தாயகப் பகுதியான வடக்கு கிழக்கு பகுதிகளில் எமது மக்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட பிரதேசங்களை மையப்படுத்தி நினைவு தூவிகள் அமைந்துள்ள இடங்கள் மற்றும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் முக்கிய பகுதிகளையும் உள்ளடக்கும் விதமாக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வாரம் கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து மே 18ஆம் தேதி வரை குறித்த நினைவேந்தல் கடைப்பிடிக்கப்பட உள்ளதுடன் இக்காலப்பகுதியில் நமது தாயக மக்களும் உணர்வுபூர்வமாக கலந்து எமது இனம் எதிர்நோக்கிய பட்டினிப் போரினுடைய துயரங்களில் பங்கெடுப்பதுடன் சிங்கள அரசு திட்டமிட்டு நடாத்திய அந்த பட்டினி போரின் வலிகளை தற்கால இளையோருக்கு உணர்த்த வேண்டிய கடப்பாடு அனைவருக்கும் உண்டு. மேலும் இக்காலப்பகுதிகளில் நமது மக்கள் தங்கள் பிரதேசங்களில் களியாட்ட நிகழ்வுகளை முக்கியமாக தவிர்ப்பதுடன் விளையாட்டுப் போட்டிகள் பொது நிகழ்வுகளையும் முழுமையாக தவிர்த்து இப்பெரும் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட எமது மக்களை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை உணர்வுபூர்வமாக கடைப்பிடிக்குமாறு அன்புரிமையுடன் வேண்டி நிற்கின்றோம். மாணவர் அமைப்புகள், மதத் தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள், உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என இன உணர்வாளர்கள் அனைவரும் ஸ்ரீலங்கா அரசு தமிழினத்திற்கு எதிராக உணவையும் மருந்தையும் முழுமையாக தடுத்து திட்டமிட்டு இனப்படுகொலை செய்யப்பட்ட எமது மக்களை நினைவு கூறும் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உறவுகள் பட்ட துயரில் பங்கெடுக்குமாறு அன்புரிமையுடன் வேண்டி நிற்கின்றோம். இவ்வண்ணம் தாயக செயலணியினர் மீண்டும் ஒரு முறை இந்த தாயக செயலணியினர் இந்த உணர்வு வாரத்திலே அன்புரிமையுடன் அழைத்து நிற்கின்றார்கள். நன்றி. அன்பான நல்லுறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். மே 18 முள்ளிவாய்க்கால் பேர் அவலத்தின் நினைவுகளோடு மற்றும் 2009ஆம் ஆண்டிலே நடைபெற்ற கோரமான போர் விளைவின் நிமித்தமாக கொத்து கொத்தாக தமிழ் மக்கள் தங்கள் உயிர்களை இழந்தார்கள். அப்பொழுது போர் வலயத்திலே தங்கள் உயிர்களை காத்து கொள்வதற்காக தமிழ் மக்கள் போராடி கொண்டிருந்த நேரத்திலே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி தங்கள் உருவாக்கி அதை பயன்படுத்தி கொண்டார்கள். ஆகையினால் அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது அது உப்பு இல்லாமல் வடிவமைக்கப்பட்டு தங்கள் உயிர்களை உடனடியாக காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கிற பெரிதான கனவுகளோடு, ஏக்கத்தோடு, தவிப்போடு வேக வேகமாக அந்த கஞ்சியை உண்டு உடனடியாக தங்கள் உயிர்களை காப்பதற்காக ஓடி அலைந்த தருணம் அது. ஆகவே இந்த மே 12 தொடக்கம் 18 வரையான காலங்கள் என்பது எமளுடைய உணர்வுகளை மீள நினைவுபடுத்துகிறது. எங்களுடைய உள்ளாந்தமான அந்த உணர்வுகளில் நாங்கள் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும். ஆகவே எனக்கு அன்பான உறவுகளே, பொது அமைப்புகளே, சிவில் அமைப்புகளே, அனைவரிடத்திலும் நான் பணிந்து வேண்டுவது, இந்த உணர்வுபூர்வமான இந்த காலங்களை நாங்கள் அனைவரும் இணைந்து எங்களுடைய மண்ணிலே எங்கள் தமிழர்களுடைய அந்த உணர்விலே கலந்து கொண்டு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கும்படி உங்களை அன்போடு நான் வேண்டுகிறேன்.
ஆகையினால் விளையாட்டு போட்டிகள், பொது நிகழ்வுகள் என்பவற்றை, களியாட்டங்கள், தென்னிந்தியாவிலிருந்து கலைஞர்களை வரவழைத்து களியாட்டங்கள் செய்வது போன்றதான பலவிதமான செயற்பாடுகளை இந்த காலப்பகுதியில் தவித்து கொள்ளும்படி உங்களிடத்தில் பணிவன்போடு வேண்டி நிற்கிறேன். எங்களுடைய இனத்தினுடைய அந்த உணர்வை நாங்கள் மதிக்க வேண்டும், அந்த வரலாறை கடத்தி செல்ல வேண்டும். அந்த வரலாறு காயங்களோடு, இன்றும் ஆறாத காயங்களோடு நின்று கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் இன்றும் மறவாமல் இருக்க வேண்டும். உரிமையை இழந்தோம், உடைமையை இழந்தோம். இன்னும் எங்கள் வரலாறை இழந்துவிடாதபடி எங்களுடைய இளைய சமுதாயத்துக்கும் எங்களுடைய அந்த உணர்வுகளிலும் உங்கள் அனைவரையும் இணைக்கும் வண்ணமாக தொடங்கப்பட்டிருக்கிற இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குதல் அந்த உணர்வுகளில் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்வதோடு, இது தொடங்கப்பட்டது சத்ருகொண்டான் என்கிற மட்டக்களப்பு பிரதேசத்திலே 12ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு இப்பொழுது அனைத்து தமிழர் பேசுகின்ற அனைத்து இடங்களிலும் இது அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆகவே நினைவு தூபிகள், பொது இடங்கள் என்பவற்றில் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையினால் உங்களுடைய அனைத்து விதமான ஒத்துழைப்பையும் நல்கி எங்களுடைய தமிழர்களுடைய வரலாறை கடத்தி செல்ல இணைந்து பணியாற்றும்படி உங்களிடத்தில் கரங்கூப்பி வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.